இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கு நைவேத்தியம் வந்து கல்கண்டு பொங்கலும் பானகமும். ஆமாம், இன்றைக்கி அதான் பண்ணலான்ருக்கேன். கல்கண்டு சாதத்துக்கு வந்து பைத்தம்பருப்பு போட மாட்டோம், பொங்கலுங்கிறனால பைத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் இல்லையா? ஆமாம், இப்போ பைத்தம்பருப்பு ஒரு 1 டம்ளர் 1 டம்ளர் கிட்ட வந்து இது அரிசி கலைஞ்சி வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அரிசி பருப்பு அதுக்கு ஈக்குவலாக இருந்தால் சாதாரணமாக இருக்கும் ஸ்வீட்டு. கொஞ்சம் கூட 1.5 போட்டோம்னா ஸ்வீட் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் இப்போ ஈக்குவலோட கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துட்டுருக்கேன். கல்கண்டு நிறைய இருந்தது, அதில் அதனால சரி கல்கண்டு பொங்கல் பண்ணிடலான்னு. அப்புறம் இது பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய். பானகத்துக்கு வந்து வெல்லம் தட்டி வச்சுருக்கேன், எலுமிச்சம்பழம், கொஞ்சம் சுக்கு பொடி, ஏலக்காய் போட்டு இது 2 தான் நைவேத்தியம் அன்றைக்கி அம்பாளுக்கு. ஓகே. ஸோ வெல்லத்தை வந்து தட்டி வச்சுருக்கேன். நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம்ல? நாட்டு சக்கரை வச்சுக்கலாம். ஓகே. நான் ஃபஸ்ட்டு நார்மலாக குக்கரில் வச்சாலும் சரி, இதில் வச்சாலும் சரி 1:5 அப்படின்ற அந்த ரேஷியோவில் ஜலம் வச்சு கொஞ்சம் நல்லா குழையிட்டு கொஞ்சம் சாதம் வந்ததுக்கப்புறம் அப்படியே கல்கண்டு போட வேண்டியதான். ஈஸி தான், இது வந்து இது இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ வெள்ளிக்கிழமை ஸ்வீட்டாக இருக்கிறதுனால இதை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை இல்லையா, அதனால. ஓகே. ஸோ இதுக்கு வந்து 1:5 இல்லை? ஆமாம், 1:5. நார்மலாக சாத்துக்கு வந்து நம்ம 1:3 வைப்போம். பொங்கல்னால கொஞ்சம் குழையட்டும் அப்படின்னால 1:5 வச்சுருக்கேன். 1:5 ரொம்ப குழஞ்சிடாதா? நல்லா இருக்கும். பொங்கல் கொஞ்சம் குழஞ்சா நல்லா அப்படியே வந்து கல்கண்டு போட்டோன்னா இன்னும் கொஞ்சம் அப்படியே இதுவாகும், கொஞ்சம் வரைச்சிக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இருக்கும். அதனால எவ்வளோ நேரம் ஆகும் அதுக்கு? இது ஒரு 5 நிமிஷம் ஆகும். நல்லா வேகட்டும், அது அப்படியே கொஞ்சம் 5 நிமிஷம் ஆகும். நான் போன வாரமே கேட்கணும்னு வச்சுருந்தேன், பௌர்ணமியிலே போன வாரம் இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமியிலலாம் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கதை சொல்லலாம், கஜேந்திர மோட்ச கதை. ஸோ அந்த யானை அந்த இது முதல்ல. ஸோ இது வந்து உங்கள் வருஷனில் கேட்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். என்ன அதுக்கு தாற்பயம் பின்னாடி இருக்குது? இது வெறும் பக்தி கதை மட்டும்தானா? அது என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள். அது என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே. கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிறது வந்து ஆடி மாதம் பௌர்ணமிக்கு பண்ணுவாங்க. சில கோவில், பெருமாள் கோவிலில் வந்து ஆடி மாதமே நடக்கும். நம்ம இது இருக்குல்ல, மதுரை காலமேக பெருமாள் திருமூர், எனக்கு மடிசார் கட்டி விட்டாலே அக்கா, அவள் கல்யாணம் அங்கே தான் நடந்தது. இந்த திருமூர் காலமேக பெருமாள் அங்கே வந்து ரொம்ப விமர்சையாக நடக்கும். இது மாதிரி நடக்கும். அதில் வந்து பொம்மை மாதிரி வச்சு யானை வந்து தண்ணிக்குள்ளே நிற்கிற மாதிரி முதல்ல வந்து அப்படி பிடிச்சிட்டு கவி நிற்கிற மாதிரி பெருமாள் வந்து சக்கராதயத்தில் வந்து முதலையை வதம் பண்ணி யானையை காப்பாற்றுற மாதிரி இருக்கும். இதான் வந்து கதை. இந்த கதை வந்து பரிஷத் மகாராஜாவுக்கு வியாசருடைய புள்ள. ஆமாம், இது வந்து பாகவத புராணத்தில் இருக்குது. அவர் வந்து இந்த மகாராஜாவுக்கு சொன்ன கதை இது. என்னென்னா, கஜேந்திரன் அப்படிங்கிறது வந்து யானை கூட்டத்தோட தலைவன். அப்போ யானைகள்லாம் சேர்ந்து ஒரு 10-15 யானைகள் எல்லாம் சேர்ந்து அப்படி நடந்துட்டு போயிட்டே இருக்கும்போது பக்கத்தில் ஒரு நீர்நிலை வருது. அங்கே அலைஞ்ச களைப்பில் யானைகளுக்கெல்லாம் தாகம் எடுக்கிறது. சரி, நீர்நிலைக்கு இறங்குறது எல்லாம் இறங்கி அங்கே தண்ணி குடிச்சுன்னு இருக்கும்போது கஜேந்திரன் யானையை முதல்ல பிடிச்சிடும், காலை கவ்விடும். மற்ற யானைகள்லாம் வந்து எல்லாம் காப்பாற்றுறதுக்கு எல்லாம் முயற்சி பண்ணும், ஆனால் ஒன்றும் நடக்காது. இது வந்து ரொம்ப வலி பொறுக்காது இந்த யானைக்கு, பயங்கரமாக கத்தும். அப்போது ஒன்றும் பண்ண முடியாது, முதல்ல நன்னா பிடிச்சின்றோம். யானைக்கு தெரிஞ்சிடும் நம்மளுடைய வாழ்க்கையில் இறுதி நிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னு. அது வந்து தாமரை தடாகம், அது நிறைய தாமரை பூவாக இருக்கும் அந்த தடாகத்தில். அப்போ வந்து பக்கத்தில் இருக்கிற தாமரை மலர் ஒன்று எடுத்து பெருமாளை பார்த்து ரங்கா அப்படின்னு ஒரு அர்ச்சனை பண்ணும் பெருமாளுக்கு. பெருமாளை நினச்சிண்டு என்னை வந்து காப்பாற்று, இல்லைன்னா சேர்த்துன்றோம் அப்படின்னு அந்த கஜேந்திரன் யானை சொல்லும். அப்போது பெருமாள் வருவார், சக்கரத்தை எடுத்து அந்த முதலையை தலையை துண்டிச்சு யானையை வந்து விடுவிச்சு மோட்சத்துக்கு சேர்த்துன்றுவார். மோட்சம் அடைஞ்சிடும் இந்த யானை. இந்த யானை பேர் கஜேந்திரனால இந்த சம்பவத்தை வந்து கஜேந்திர மோட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆடி மாதம் பௌர்ணமிக்கெலாம் இது வந்து நடக்கும் பெருமாள் கோயிலெல்லாம். இந்த கஜேந்திர மோட்சம் அப்படிங்கிறது இந்த வந்து நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் சொல்லுவாள். அந்த காலத்தில் பாட்டிகள்லாம் கஜேந்திர மோட்சங்கிறது வந்து சொல்லுவாள். அதுக்கு பின்னால் வந்து ஒரு பொருள் இருக்குது. எப்பயுமே புராணங்களில் வந்து நீர்நிலை அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கேன், ஒரு நீர்நிலை அங்கே வந்து முதல்ல இருக்குது, யானை மாட்டின்றது அப்படின்னு ஒரு கதை வந்தால்
நம்ம முக்கால்வாசி டைமில் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக எடுத்துக்கலாம். நீர்நிலை அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஆழ் மனசு. அதைத்தான் நீர்நிலையை குறிக்கிறது. எப்பயுமே புராணங்களில் வந்து இப்போ இந்த கஜேந்திர மோக்ஷங்கிற கதை புராண கதை வச்சனால தான் இந்த சம்பவம், இந்த தாத்பரியம் வந்து இன்னைக்கு நிலைச்சு நிற்கிறது. வெறும் தாத்பரியத்தை மட்டும் அன்றைக்கி சொல்லிட்டு போயிருந்தான்னு வச்சுக்க பெரியவா, நல்லா காற்றோட காற்றாக கலந்துருக்கோம். இந்த கதை இருக்கிறனால தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம அதனால் யோசிக்க முடிகிறது. ஸோ நீர்நிலை அப்படின்னா ஆழ் மனசு. இங்கே இருக்கிற யானை அப்படின்னா என்னென்னா நம்ம மனசில் கட்டுக்கடங்காத அத்துமீறல்கள், கட்டுக்கடங்காத அத்துமீறல்கள். ஒரு தேடல்னு நீ ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்க. இப்போ பெருமாள், பரம்பொருள், பிரபஞ்சம் இப்படி நீ தேடல் நீ ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கேன், ஆரம்பத்திலே உனக்கு எல்லாமே கிடைச்சிடாது. ஆரம்பத்தில் ஒன்றுமே புரியாது. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் வேணாம் நம்ம அப்படின்னு தோணும். வேறு என்னென்ன நம்ம மனசில் ஆசை இருக்கோ அதை நோக்கி பாஞ்சிரும். இதான் யானை, மதம் கொண்ட யானை. இது நல்லா இது பண்ணியிருக்கா. இந்த முதலைங்கிறது என்ன தெரியுமா? முதலை மேலோட்டமாக பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து வில்லன். இந்த கதையில் வந்து வில்லன் யாரு? முதலை. பரிதாபத்துக்குரிய பிராணி யாரு? யானை. ஆனால் தாத்பரியம் வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்க, முதலை தான் ஹீரோ. முதல்ல இல்லைன்னா கஜேந்திரனுக்கு மோட்சமே கிடையாது இல்லையா? அந்த ஆள் மனசுடைய ஆசை, நிராசை அதெல்லாம் வெளிக்கொண்டு வந்தது இந்த முதலை. அதுதான் ஹீரோ ஆக்சுவலி. ஆனால் வில்லனா அந்த கதையில் இது பார்க்கும்போது தெரியும், ஆனால் அது ஹீரோ. அந்த முதலை அப்படிங்கிறது வந்து ஞானம், ஞானத்தை குறிக்கிறது. அந்த ஞானம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம கண்ணை மறைக்கிற விஷயங்கள்லாம் வெளியே கொண்டு வரும். பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாம் வரும். ஆனால் நமக்கு அப்போ தெரியாது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து பெருமாளோட செய்கை அப்படின்னு. ஒன்றொன்னா புரிய 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 ரெண்டுமே இன்னொன்று ஒரு துருவங்கள். இந்த பக்கம் துருவம், ஒரு துருவத்தில் பாசிட்டிவ் இருக்கும், அந்த துருவத்தில் நெகட்டிவ் இருக்கும். எல்லாமே பெருமாள் கொடுத்தது தான் இல்லையா? நீ என்னை வந்து இப்படி டிசைன் பண்ணியிருக்க, என் தப்பு இல்லை. இந்த இப்போ எல்லாம் புரிஞ்சுது எனக்கு. எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு இந்த உங்ககிட்ட வந்து சரணகதி ஆயிட்டேன் அப்படிங்கிற நிலை வரும்போது அந்த அறிவு வந்து மேலோங்கி நிற்கும். மதம் பிடிச்ச யானை மாதிரி இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து அடங்கிரும். அப்போ பெருமாளை வந்து கூப்பிட தோணும். அப்போ நம்ம பக்கத்தில் இருக்கிற புஷ்பம் எல்லாமே தாமரை தான். பெருமாளை பார்த்து ரங்கா சேர்த்துன்று போரும் எனக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் இந்த கஜேந்திர மோக்ஷம். இதுவாக வச்சுருக்கால. ஆமாம், அது வந்து ஆடி மாதத்தில் அந்த கடக ராசி வந்து, கடக ராசியில் வந்து சூரியன் வந்து கடக ராசிக்கு வரும். அதான் ஆடி மாதம். மகரம் அது வந்து 7வது ராசி, கடகத்துலேருந்து 7வது ராசி மகரம். இந்த மகரம்னாலே முதலைன்னு தான் அர்த்தம். ஆமாம் ஆமாம். இதுக்கு பின்னால் இந்த வானவியல் நாடகம், இதெல்லாம் இந்த வானவியல் கதையிலேருந்து ஒரு அருமையான ஒரு தாத்பரியத்தை, அருமையான ஒரு விஷயத்தை, யானை மாதிரி உனக்கு வந்து மனசு வந்து அல்ல பாயும், மதம் கொண்டு உன்னை வந்து எங்கேயோ கூட்டின்னு போகும். அது ஞானத்தால் அதை புடி, ஞானத்தால் அதை அடக்கு அப்படிங்கிற கதையை வந்து சர்வசாதாரணமாக ஒரு கதை மூலமாக சொல்லி பெருமாள் வந்து உன்னை சேர்த்துன்றார் அப்படின்னு சொல்லி, அதுக்கு ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் பிடிக்கிற மாதிரி ஒரு பக்தி கதையை சொல்லி பெரியவாள்லாம் யோசிங்கோ அப்படின்னு சொல்லி வச்சுட்டு போனதான் அந்த கஜேந்திர மோக்ஷம். அதான் இன்றைக்கி கோயிலெல்லாம் பண்ணுறாள்ல. அதான் அதான் நீங்கள் இந்த நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல 108 திவ்யக்ஷேத்திரம். ஆமாம், கியூரியாசிட்டி கேரட் ஃபார்வர்ட் சேனல். அதில் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு போது ஏன்னா ஒரு கோயில் சொன்னவே நிறைய சொல்லிகிட்டே இருக்கலாம். ஃபஸ்ட்டு முடிச்சிடுவோம் 108. ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கோயிலுக்கு போயிட்டு அங்கே 2 நாள் தங்கிட்டு அங்கே நடக்கிற விசேஷங்களை பற்றி ஒன்று நான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன கோயில் தெரிஞ்சதுக்கப்புறம் கோயிலை பற்றி முதல்ல சொல்லிடுவோம். எந்த இடத்துல இருக்குது, எப்படி போகிறது அப்படிங்கிறத வந்து 108 திவ்ய தேசம்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறமா வந்து ஒன்றுன்னா விசேஷம் என்னென்ன அந்த கோயில் விசேஷன்றதை சொன்னபோது நிறைய கதை வரும். ஆமாம், 106 தான் சொல்ல முடியும். அது கரெக்டாக. ஆமாம், 108 பெருமாள் தான் சொல்லணும். ஆமாம், நம்மளால முடிஞ்சதே சொல்லுவோம். நம்மளும் பார்த்து பெருமாளை பார்த்த மாதிரி இருக்கும்.
அதை நினச்சிட்டேன் நான். 108 எப்படி ஒரு பாதி முடிச்சிருப்போம் நம்ம. முடிச்சிருக்கோம். அதில் திருப்பி ஒரு வாட்டி போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு அந்த இதை பற்றி கேட்டு அங்கே இருக்கிற வாழ்கிட்ட கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வாங்கி இன்னும் கொஞ்சம் வாங்கி பண்ணலாம். அப்படி பண்ணலாம். 2 நாள் தங்கின்னு வந்தோம்னு வச்சுக்கோங்க. போன தடவை நம்ம காட்டுமன்னார் கோயிலுக்கு போயிருக்கும்போது அந்த இவர்கிட்ட இன்ஃபர்மேஷன் வாங்கிட்டோம். அது மாதிரி முன்னாடியே செட்டாக போயிட்டு ஒரு 2-3 நாள் தங்கினோம்னா பேசிட்டு பண்ணலாம். வெள்ளிக்கிழமை இன்னைக்கு பெருமாளை பற்றி நான் சொன்னீங்க. தேங்க்யூ. ஓகே. இது 90% ஆகிடுது. இப்போ ஒரு கொஞ்சம் இதுவாக இருந்தால் தான் பிடிக்குன்னு போட்டிருக்கேன். வேணும்னா இன்னும் என்ன கொஞ்சம் கழுவி விட்டுட்டு போடலாம். இப்போ இது கல்கண்டு அப்படியே போட்டுடலாம். அப்படியே கரைஞ்சிட்டு கொஞ்சம் லிக்விட் ஆகும். அப்புறம் திருப்பி அப்படியே இதாக கெட்டியாகிடும். கல்கண்டு யூஸ்வலாக அந்த சின்னதாக கிறிஸ்டல் மாதிரி இருக்கும்ல, டைமண்ட் கல்கண்டு. அது டைமண்ட் கல்கண்டா? இது எப்படி இருக்குது? ஒரு கல்கண்டு நிறைய இதாக இருக்குது. கல்கண்டு அப்படியா? இது ஏதாவது விசேஷமா? விசேஷம்லாம் ஒன்றும் இல்லை, ஆற்றுல நிறைய இருந்தது. சரி இருக்கே அது பண்ணிடலாம் இன்றைக்கி அப்படின்னு இருந்துச்சு. அப்படியா? கல்கண்டு வடை பண்ணியிருக்கோம். வடை நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. கல்கண்டு வடை பண்ணியிருக்கோம், கல்கண்டு சாதம் பண்ணியிருக்கோம். கல்கண்டு வடை நல்லாயிருக்கும். அது ஒரு நாள் பண்ணுறேன். ஓகே. அப்படியே இந்த இதெல்லாம் அப்படியே நல்லா கரைஞ்சிடும். கரைஞ்சிட்டா இன்னும் கொஞ்சம் குழஞ்சிடும். இன்னும் தண்ணி ஆடலாம், கொஞ்சம் தண்ணி. அப்புறம் அதை கெட்டியார வரைக்கும் வச்சுக்கணும். அப்போ அதில் இந்த சாதம் நல்லா குழஞ்சிடும். சாதம்லாம் என்னென்ன அப்படி வச்சுருந்தோம்னா அப்புறமா வேணும்போது கொஞ்சம் சூடாக பால் விட்டுட்டா செமி லிக்விட் மாரி இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ வேணும் அப்படின்னா இந்த இது வந்து பால்லேயே கூட நல்லா வேக வச்சுட்டு சாத்தேன். அப்புறம் கல்கண்டு போடலாம். நம்ம அப்படி தான் பண்ணி காமிச்சிருக்கேன். பால் கொஞ்சம் ஜலம் கொஞ்சம் விட்டுருக்கேன். வெறும் பால்லையும் பண்ணி காமிச்சிருக்கேன். இது வந்து இப்போ வந்து வெறும் ஜலத்தில் பண்ணியிருக்கேன். என்னென்ன நைட் ஆனால் கூட ஒன்றும் ஆகாது. வேணும்போது பால் நல்லா சுட பண்ணிட்டு அதில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, கெட்டியாகிடும் சார் நேரம் ஆக ஆக. அப்போ அந்த பால் விட்டு பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் லிக்விடாக நல்லாயிருக்கும். ஓகே. ஆகட்டும், இது ஒரு 10 நிமிஷம் ஆகும். இது வந்து சுக்குப்பொடி. அது ஆமாம், சுக்குப்பொடி போட்டுட்டு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன். அப்புறம் எலுமிச்சம்பழம் அரை மூடி போடுறேன். கொஞ்சம் தான் வெள்ளை எடுத்துட்டுருக்கேன். இது வந்து பானகத்துக்கு. ஆமாம். சும்மா சிம்பிள் தான். அதுக்கு காமிச்சிருக்கோம் நான் வாட்டி நம்ம. ஆமாம், இது விசேஷம் அம்பாளுக்கு. அப்படியே வச்சிடுறேன். நெய்வேத்தியத்துக்கு அப்படியே வச்சிடணும். இந்த கல்கண்டு சாதமும் அப்படியே வச்சிடணும். ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து ஆறினோடனே நல்லா கெட்டியாகிடும். அப்புறம் சுட பால் விட்டுக்கலாம். நைட் ஆனாலும் இன்னும் கெட்டு போகாது. இறக்கிடுறேன். ஓகே. 2 முந்திரி பருப்பு தாளிச்சு போட்டேன். அப்புறம் வந்து பச்சை கற்பூரம், 2 இது குங்குமப்பூ. அப்புறம் வந்து நெய்யை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். பார்த்தா நிறைய இருக்கும். அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். ஆமாம். இப்படி அடிக்கும்போது என்ன ஆகுதுன்னா எவ்வளோ நிறைய விட்ட மாதிரி இருக்கு பாருங்க. அதுக்காக இப்போ போட்டுருக்கேன். இன்னும் கொஞ்சம் விடலாம் போதும். ஸோ ஆடி வெள்ளிக்கிழமைக்கு கல்கண்டு பொங்கலும் பானகமும். ஆமாம், அமர்க்கலாம். ஓகே. மிக்க நன்றி. வளமாக வாழ்க.